ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் துறையில் நிறைய பேர் மெக்கானிக்கல் துறை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மெக்கானிக்கல் துறையில் பெருசாக வளர்ச்சி இல்லை, சீக்கிரமாக சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இப்போ போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸுடைய டைரக்டர் டாக்டர் காமகோடி சார் ஒரு மீட்டிங்ல ஒரு ஓப்பன் ஃபோரம்ல சொல்லியிருக்காரு. மேபி அந்த வீடியோ கூட நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 5 இயர்ஸ் அடுத்த 10 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கலுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே ஐடி துறையோ அல்லது இப்ப ரீசெண்டா டெவலப் ஆயிருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் மாதிரியான துறையிலேயே நிறைய பேர் டிமாண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி போறாங்க. ஒரு சைடு அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு 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 மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி நோக்கி போகாம, அதாவது வளர்ச்சி நோக்கி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஸ்கோப் இருக்கு. ஆனா அது இன்னைக்கு மக்கள் மத்தியில குறிப்பா டிப்ளமோ மெக்கானிக்கல் அல்லது பிஇஓ எம்டெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுடைய மத்தியில பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஐடியில அவர் டைரக்டர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் வெளியில ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாருமே ஒரு எம்ஓஏ சைன் பண்றாங்க. இந்தியாலையும் சரி, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கும் சரி நிறைய பேர் எம்ஓயு சைன் பண்றாங்க. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, லாட் ஆஃப் ஸ்கோப் இன் நாட் ஓன்லி இந்தியா, அவுட் சைட் ஆல்சோ. அப்ப என்னன்னா, அதுக்கு என்ன அவங்க குறிப்பா ஒரு விஷயத்த வைக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வெறும் டிகிரி படிக்கிறத மட்டும் இல்லாம ஒரு டிப்ளமோ டிகிரியோ அல்லது ஒரு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சவங்களோ வெறும் டிகிரியா இல்லாம இது கூட அடிஷனல் ஸ்கில்ஸ், அது என்ன மாதிரி ஸ்கில்லா இருந்தாலும் சரி, டிசைனா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் சைடா இருந்தாலும் சரி, தெர்மல் ஆஸ்பெக்டா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பேஸ்டா இருந்தாலும் சரி, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமான டிமாண்டு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு சிவில் அண்ட் மெக்கானிக்கல்ல தான் நிறைய இருக்குது. குறிப்பா மெக்கானிக்கல்ல ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா லாஸ்ட் 2 வீக்ஸ்ல கூட நான் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட சந்திச்சேன். அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச எனக்கு ஒரு இன்புட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லா டொமைன்லயுமே வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நாட் ஒன்லி ப்ரொடக்ஷன், நாட் ஒன்லி குவாலிட்டி, இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங், டிசைன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஃபீல்டா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆளே இல்லாம இருக்குது, ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிப்ளமோ, பிஇ அல்லது எம்டெக் படிக்கிற ஸ்டூடெண்ட் அல்லது லைக் மெக்கானிக்கல் கோர் டொமைன்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் 3rd இயர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது முடிச்சுட்டு இப்ப ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது சில பேர் ப்ரொடக்ஷன்லயோ குவாலிட்டியோலயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் இல்ல டொமைனை நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டேன், டிசைனை பத்தி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அல்லது குவாலிட்டி பத்தி நான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும், அல்லது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி நான் போகணும், அனலிசிஸ்டா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா என்ன படிக்கிறது, ஏது படிக்கிறது, எதை படிச்சா எந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்ப்ளோர் யுவர் லைக் வாட் இஸ் த ஸ்கில் வி ஹாவ் டு அப்டேட் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க பேசுங்க. இப்ப அல்லது இந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்கில்லிங் கத்து கொடுக்குறாங்களோ, ஸ்கில்லிங் டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க போய் நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்த வளர்ச்சி, இப்போ மெக்கானிக்கலுடைய வளர்ச்சி எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல மெக்கானிக்கலுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கறது உணர்ந்து என்னெல்லாம் படிச்சா அடுத்த 10 வருஷம் அடுத்த 15 வருஷத்துக்கு நம்மளுடைய கேரியர் லைஃப் கொண்டு போக முடியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, நம்மளுடைய பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுடைய சரி, ஈவன் இன்னும் சில பேர் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அவங்க சில பேர் ஓன் பிசினஸ் பண்ணணும், எஸ்பெஷலி மெக்கானிக்கல் ஃபீல்டுல அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி, அல்லது ஆல்ரெடி மெக்கானிக்கல்ல சில ஸ்கில்ல டெவலப் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் இதோட இன்டர் கனெக்டட் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, டேட்டா சயின்ஸோ, மெஷின் லேர்னிங்கோ, இதை சாஃப்ட்வேர் ஸ்கில்ல கோர் மெக்கானிக்கல் கூட எப்படி கனெக்ட் பண்றது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான வளர்ச்சி வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. லைக் மல்டி டிசிப்ளினரி, பியோர் மெக்கானிக்கலா இல்லாம, பியோர் கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லாம, பியோர் எலக்ட்ரானிக்ஸா இல்லாம இன்னைக்கு எல்லாமே
கம்பைன்டு, ஸோ கப்பிள்டு சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ ஒன்னொன்னோட கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணி கஸ்டமருடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீச் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாபை சர்ச் பண்ணணும், அல்லது ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு ஒரு 5 to 10 இயர்ஸ்ல வந்து வேகமான வளர்ச்சி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கோர் மெக்கானிக்கல்ல வந்து இப்பவும் நான் சொல்றேன், நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா மெக்கானிக்கல்ல வந்து டிமாண்டு நிறைய இருந்துட்டே இருக்குது. ஆனா எல்லாருமே கம்மியான சம்பளம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை மையமா வச்சு மட்டுமே மெக்கானிக்கல் துறையை வந்து யாரும் தேர்ந்தெடுக்காம போயிடுறாங்க. ஆனா அதுக்கான ஒரு வேக்கம் வந்து பெருசா கிரியேட் ஆயிருக்கு. இதை வந்து நல்ல வாய்ப்பா பயன்படுத்திட்டு யாரெல்லாம் மெக்கானிக்கலினுடைய ஸ்கோப்பை உணர்ந்து அதோட ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க, அல்லது ஆல்ரெடி ஸ்கில் இருக்கிறவங்க வந்து அதை அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் சரி, அவங்களுக்கான வளர்ச்சியும் சரி மிக 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 பெரிய அளவுல நாட் ஓன்லி தமிழ்நாடு ஆர் இந்தியா, குளோபல் லெவல்லே வந்து ஸ்கோப் அதிகமா இருக்குது. இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில பயன்படுத்திட்டு உங்களுடைய கேரியர் பாத்தை வந்து நீங்க நல்ல முறையில கொண்டு போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டியா இருக்கும். என்ன இது ரிலேட்டடா என்ன டவுட், என்ன கிளாரிபிகேஷனா இருந்தாலும் சரி, என்ன சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஏதாவது நீங்க டிஸ்கஷன் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும்னா சரி, அல்லது என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரி படிச்சா பெட்டரா இருக்கும், அல்லது டிசைன் கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ப்ரொடக்ஷன் பேஸ்டான அப்ஸ்கில் என்ன பண்ணிக்கணும், வெறும் குவாலிட்டியில மட்டுமே பிளைண்டா ஒர்க் பண்ணாத குவாலிட்டியில இருந்து நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ணணும், சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் பொசிஷன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. we will guide you. சப்போஸ் நீங்க உங்களோட ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சா கூட இங்க நாங்க மெக் டிசைன் கன்சல்டன்சில வந்து நிறைய கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சி வந்து மேன்மேலும் கொண்டு போயிட்டு உங்களுடைய கேரியர் பார்த்த நல்ல முறையில கொண்டு போய்க்கலாம். உங்களோட லைஃப்பும் வந்து அந்த ட்ராக்ல போற போது சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து நீங்க நிர்ணயிச்சு கொண்டு போக முடியும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.